ப்ரொடியூசர் கிட்ட இதுக்கு முன்னாடி கதை சொல்ல போயிருக்காரு சார் ரொம்ப வருஷம் முன்னாடி. கதை சொல்லிட்டோன்னே அந்த ப்ரொடியூசர் வந்து ஓகேப்பா யா ஷோர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சார் வெளியில் வரும்போது அந்த டோர் க்ளோஸ் ஆகல போல. அந்த ப்ரொடியூசர் வந்து சார் வந்து தகாத வார்த்தைகளில் வந்து பேசினதா அவர் வந்து அதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அவர் அந்த ப்ரொடியூசர் இனிமேல் ஜென்மத்துக்கு மீட்டும் பண்ணல. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் என்கிட்ட நிறைய ஷேர் பண்ணியிருக்காரு. அவ்வளோ பெரிய நபருடைய பையனாக இருந்தாலுமே அப்படி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. நான் அதை கேட்டேன் சார், பாரதிராஜா சாரோட சன் நீங்கள், உங்களுக்கு லைக் த கிரேட்டஸ்ட் ஃபேமிலிஸ் இன் தமிழ் இண்டஸ்ட்ரீஸ், உங்களுக்கே இந்த மாதிரி ஒரு நடக்குதுன்னா அப்போ என்னை பற்றிலாம் யோசிக்கும் போது பயமாக இருக்கும் சார். நம்ம போகிறோம் ஒரு இடத்துக்கு வாய்ப்புகளுக்காக, அடுத்தடுத்த ப்ராஜெக்ட். இல்லை ஷாம், அது உண்மை இதுதானே, இதுதான் இண்டஸ்ட்ரியில் நடக்குது. இவர் பையன் அவர் பையன் இல்லாமல் நம்மளோட சக்ஸஸ் தான் இங்கே பார்க்குறாங்க. சக்ஸஸ் கொடுக்குற வரைக்குமே அந்த ட்ரீட்மெண்ட் எல்லாருக்குமே கண்டிப்பாக கிடச்சிருக்குன்றது எனக்கு ஒரு பெரிய லைஃப் லெசன் அப்போ எனக்கு அவர் சொன்னார். கண்டிப்பாக